நம்ம வாழ்க்கையோட நோக்கம், நம்மளோட பர்ப்பஸ் என்னவா இருக்குன்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பர்ப்பஸ் நோக்கி ஓடிட்டே தான் இருக்கோம். நம்மளோட ஏஜ பொறுத்து, அப்புறம் அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ், அவங்களோட சூழ்நிலைய பொறுத்து அவங்களோட பர்ப்பஸ் மாறுபட்டுட்டே தான் இருக்கு. இந்த பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் வந்து நீங்க நெறைய புக்ல படிச்சிருக்கலாம். அப்புறம் நெறைய குருமார்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். இவன் என்னடா புதுசா சொல்லிற போறான் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். இது வந்து டோட்டலா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் புரிஞ்சுக்கிட்டத வச்சு நான் சொல்றேன். இந்த யுனிவர்ஸ் வந்து ரொம்ப பெருசா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருந்துட்டு இருக்கு. நம்ம எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு கேலக்ஸில பொறந்திருக்கலாம். ஆனா நம்ம ஏன் குறிப்பா இந்த பூமியில பொறந்தோம், இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு காரணம் கேட்டா, யாருனாலயுமே சொல்லவே முடியாது. ஆ நம்ம மனித இனம் வளர்ந்த ஹிஸ்டரி வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி தோன்றது, குரங்குலேருந்து மனுஷன் வந்த ஹிஸ்டரிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏழையா இருக்கவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்தணும்னு பாடுபடுவாங்க. அவங்க சொந்தமா வீடு வாங்கணும், நல்லா ஓரளவுக்கு செட்டில் ஆகணும்னு நினைப்பாங்க. இப்ப ஓரளவுக்கு நல்லா அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்கலாம், அவங்க அவங்களோட வாழ்க்கை தரத்த நல்லா இன்னும் மேல் நோக்கி கொண்டு போணும்னு நினைப்பாங்க. நல்லா பெரிய பங்களா வாங்கணும், அப்புறம் மிகப்பெரிய கார்லாம் வாங்கணும். இந்த மாரிலாம் ஆசை வச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கவங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து அ நல்லா இன்னும் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சு, ஒரு பெரிய பிளேயர் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த பயங்கரமா பண்ணுவாங்க. என்னன்னா, நம்ம அப்பா, அம்மா மூலியமா, இல்லாட்டி நம்மள்ட்ட டைரக்ட்டா வந்து, "நீ ஏன் அந்த விஷயத்த பண்ணிருக்க? இல்லாட்டி நீ ஏன் ஒரு பொண்ண லவ் பண்ற? வேற கேஸ்ட்ல இருக்க பொண்ண. இந்த மாரிலாம் நீ பண்ணக்கூடாது" அப்படின்னு நம்மள ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம அப்பா, அம்மாவும் நம்மள ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பேச்ச கேட்டு. இந்த 4 பேர வச்சு தான் நம்மளோட லைஃபே மோஸ்ட்டா நம்ம அப்பா, அம்மா வந்து நம்மள டிசைட் பண்றாங்க. ஆனா, இதுலயும் சில பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க 4 பேர் சொல்றத விட்டுட்டு, நம்ம பையன் என்ன பண்ணணும்னு நெனைக்கிறானோ, அத பண்றதுக்கு வந்து சில பேரண்ட்ஸ்லாம் அலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாரும் மதத்த கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம். இப்ப மதத்துல இருக்க பெரிய தலைவர்கள்லாம் ஒரு விஷயத்த கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்க நல்லது செஞ்சீங்கன்னா, நெறைய பேத்துக்கு உதவி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவீங்க அப்படின்னு. ஆனா, நம்ம இறந்து போறதுக்கு வந்து பயப்படுவோம். நம்மளுக்கு வந்து அஷ்யூரிட்டியா தெரியாது. சொர்க்கம் இருக்கா அப்படின்னு. அதனால நம்ம இறந்து போறதுக்கு பயப்படுவோம். ஸோ, இந்த அளவுக்கு அஷ்யூரிட்டியே இல்லாத வாழ்க்கையில, நம்ம ஏதோ ஒரு 4 பேர் சொன்னாங்கன்ட்டு, நம்மளுக்கு பிடிக்காத வேல, இல்லாட்டி நம்மளுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சுட்டே வந்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இருக்காது. நம்ம லைஃபோட நோக்கமே நம்மளுக்கு பிடிச்சத செஞ்சுட்டு, நம்ம சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான். சில பேத்துக்குலாம் வந்து ஒரு டிராயிங் பண்றது பிடிக்கும். இல்லாட்டி ஒரு பாட்டு பாடுறது பிடிக்கும். டான்ஸ் ஆடுறது பிடிக்கும். அ இல்லன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு ஈடுபாடோட விளையாடுவீங்க. அதனால உங்களுக்கு பிடிச்சத செஞ்சுட்டு, நீங்க ஹேப்பியா இருக்கணும். அதுதான் உங்களோட வாழ்க்கையோட நோக்கமா இருக்கணும். இல்லாட்டி உங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக நீங்க வேலைக்கே சேர்ந்தாலும், நீங்க ஒரு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிட்டு, நீங்க ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. டெய்லியுமே ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க அந்த டைம்ல ரொம்ப ஹேப்பியா ஃபீல் ஆகணும். இந்த பூமி வந்து பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸா இயங்கிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து சில 1000 வருஷமா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த பூமியில பொறந்து, வளர்ந்து, இறந்தவங்க வந்து நெறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதுவரைக்குமே சரித்திரத்துல இறந்தவங்க வந்து திரும்ப வந்து இந்த வாழ்க்கையோட பர்ப்பஸ் இதுதான்னு சொன்னதே கிடையாது. இதுவரைக்கும் சொல்றதுக்கும் வாய்ப்பும் கிடையாது. நம்ம மத ரீதியா சொல்லியிருக்கலாம். ஆனா அறிவியல் பூர்வமா இதுவரைக்கும் எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அதனால உங்களோட லைஃப் வந்து நீங்க வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் வந்து மெமரீஸா தான் மாறணும். அத விட்டுட்டு உங்களோட லைஃப் ஆஃப் ரிக்ரெட்டா மாறிறவே கூடாது. நம்ம அதெல்லாம் பண்ணாம விட்டுட்டோமேன்னு மிஸ் பண்ணி ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ நீங்க வந்து ஹேப்பியா இருக்கணும். அதுதான் உங்களோட பர்ப்பஸா இருக்கணும். இந்தியால பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் காமனா பரவலா இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு டாக்டரோட பையனாவோ, பொண்ணாவோ இருந்தாங்கன்னா, அவங்க கண்டிப்பா டாக்டர் தான் ஆகணும்னு சின்ன வயசுலயே டிசைட் பண்றது. அவங்களுக்கு வந்து அவங்களோட புது விஷயத்த அவங்களுக்கு எது நல்லா வருமோ அத ட்ரை பண்றதுக்கு அலோ பண்றதே இல்ல. அதே மாரி இன்ஜினியரா இருந்தா இன்ஜினியர் ஆகணும். இல்லாட்டி ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீஸரா இருந்தா அவங்களும் கவர்ன்மென்ட் எக்ஸாம்ஸ் எழுதி அதே கவர்ன்மென்ட் ஆஃபீஸரா மாறணும். இந்த மாரி அவங்களோட ஆசையெல்லாம் திங்க் பண்ணவே விடாம, அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட்டா முடிவெடுக்க விடாம பண்றது. ஆனா இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் எடுத்துட்டோம்னா, இண்டிபெண்டன்ட்டா அவங்களோட பையனோ, இல்லாட்டி பொண்ணையோ டிசைட் பண்ண அலோ பண்ணுவாங்க. இப்ப பில் கேட்ஸ் எவ்வளோ பேத்துக்கு தெரியும்? எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அவங்களோட பொண்ண வந்து நம்ம எத்தன பேத்துக்கு தெரியும்? அவங்க என்ன பண்றாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. எலான் மஸ்க், மார்க் ஜூக்கர்பர்க், அப்புறம் பாரக் ஒபாமா. இவங்கலாம் அவங்களோட குழந்தைங்கள இண்டிபெண்டன்ட்டா என்னதான் அவங்க ஃபீல்ட்ல பெரிய பொசிஷன் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும், அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட்டா எது வரணும் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அத பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. ஆனா, இப்ப இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, முகேஷ் அம்பானி. அவரு வந்து மிகப்பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாரு. அதனால ஆனந்த் அம்பானிய வந்து பிசினஸ தான் டேக் ஓவர் பண்ணி ர அ ரன் பண்றதுக்கு அலோ பண்ணுவாங்க. லேட்டரா பார்த்தீங்கன்னா, டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட்ல மிகப்பெரிய லெஜெண்டா மாறிட்டாலும், அவரோட பையனால அர்ஜுன் டெண்டுல்கர்னால
இன்னும் பெருசாக அவரோட ப்ரூஃப் பண்ணவே முடியல. இப்போ பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களோட ப்ராப்ளம் மட்டும் இது கிடையாது. இப்போ காமனாக இருக்க நம்மளோட ப்ராப்ளமும் இதாக தான் இருந்துட்டு இருக்கு. நம்மளோட பையனோட இல்லாட்டி பொண்ணோட இன்ட்ரெஸ்ட் எதுன்னு கேட்காம, அவங்களுக்கு எது பண்ணால் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாமல், நம்மளுக்கு எது பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ, இல்லாட்டி நம்ம சுற்றி இருக்க சொசைட்டி சொல்கிறத வந்து கேட்டுட்டு, அதில் நம்ம பையனை இன்வால்வ் பண்ண வைக்கிறது தான் நம்ம ப்ராப்ளமாக இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பேரண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அவங்களுக்கு பிடிச்சத பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்க. நம்ம 4 பேர் ஜட்ஜ் பண்ணுற மாதிரி மற்றவங்கள யாரையும் ஜட்ஜும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களை யாராவது ஜட்ஜ் பண்ணிட்டாங்கன்னா, அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கண்டிப்பாக டவுனாக தான் ஃபீல் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம இந்த உலகத்தில் பிறந்தது ரொம்ப அரிதான விஷயம். எவ்வளவோ உயிரணுக்கள் கூட போராடி கடைசியாக ஒருத்தரா அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரும். அதுவே எவ்வளோ பெரிய சாதனை. அதை விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஏதோ பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு மறைஞ்சு பண்ணுமா? நம்மளுக்கு வந்து ஏதோ ஒன்று பிடிச்ச விஷயத்த செஞ்சு நம்ம செம்மையாக வாழ்ந்தாங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப் தான். ஸோ அதை மெமரிஸாக மாற்றுறதும் இல்லாட்டி ஒரு கஷ்டமாக மாற்றுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கிருஷ்ணன்.